போலே உன் புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா. பூ போலே உன் புன்னகையில் உலகினை கண்டேனம்மா. என் கண்ணே கல்மணியே என் உயிரே உயிரில் ஒளியே. பூ போலே உன் புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா. நீ நடப்பது நாட்டியமே. மூங்கிலே ஒரு சங்கீதம் போல் நீ சிரிப்பது காவியமே. அன்புக்கு நூறு ஆசைக்கு நூறு முத்துக்கள் கோர்த்து நான் காணுமே. மகளே உன்னை வாழ்த்துகின்றேன் இனி எல்லாரும் நீ வாழணும். உலகினை கண்டேனம்மா. அம்மாவென்று வரும் கல்லு தொட்டி அது தாய்மையை கொண்டாடுது. பூவென்று வரும் சின்ன கோயில் தன் குழந்தைக்கு சோறூட்டுது. நெஞ்சோடு பாசம் ஆறாகும் போது அன்போடு நேசோடாகுமே. உலகில் உயிர் நீயே. வெள்ளைக்களை கொடுத்து வெள்ளைப்படி கொண்டு வெள்ளை தாமரைக்கு பெற்றிருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் என்னை அரசனோடு சரியாசனத்தை வைத்த தாய் என்னும் பெருமைக்குருளாம் கிளம்புகள் அருளால் கவிவானும் வெள்ளமை பிறந்திய பெண்மகளே, இந்நாளினத்தின் நன்மகளே, நீ வாழ்க, என் குலம் வாழ்க, குமரக்கடவுள் திருவருளால் நீ சிறப்புடன் வாழ்க மகளே. அம்மா உம்மிடம் சில விவரங்கள் கிட்ட தெரிந்து கொள்ளாமல் நினைக்கின்றேன், கேட்கலாமா? என்ன கேட்க போறீங்க? எதை பத்தி கேட்க போறீங்க? உன்னை பற்றி எவ்வளவு விவரங்கள் அம்மா தெரிந்திருந்தாலும் உன்னுடைய நாவால் கூற வேண்டும், என்னுடைய செவி குளிர கேட்க வேண்டும் அப்படின்னு சந்தோஷம் இருக்கட்டுமா. இப்போ ஒரு குழந்தை வந்து பேசுது அப்படின்னா அந்த தாய் குழல் இனிது யாழிந்து என்பது மக்கள் மழலை சொல் கேளாத அப்படின்வாங்க. அந்த குழந்தை பேசுகின்ற பேச்சை கேட்கும் பொழுது ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது மாதிரி ஒரு குழந்தை மாதிரி நினைச்சு பேச்சை கேட்கணும் எனக்கு ஒரு ஆசை. குழந்தை மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமா. சரி பேசு. மேற்கு பகுளமலை வேங்கடன் நேர்படைக்காம் பார்க்குள்பரி அணிகிழக்காம் பார்க்குள் தெற்கப்படாமல் தங்கள் நிறுவதனி காதம் நத்தொண்டை நாடனவே நாடு அப்படின்னாங்க என்னும் பெருமைக்குரிய நாட்டிருந்த பெண்மகளே, வில்லில் விடுபட்டு விரையும் கடை போல சொல்லில் சுவைகூட்டி சுருக்காக சுந்தர தமிழிலே பதிலெழுத்த செந்தமிழ் பெண்ணே, அழகு அறிவு அமைதி இம்மூன்றும் ஒருங்கே அமைப்ப சாரணங்கே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்களிலே 12 ஆண்டுக்கு ஒருமுறை புக்கும் என்று சொல்வர்கள் அதிசயமாக குறிஞ்சிபலர். அப்பற்பட்ட குறிஞ்சிபலர் பூத்துக் குலுங்கும் குமரக்கடவுள் குடிகொண்ட தொண்டை நாடு நல்லது. இன்னும் உம்மிடம் ஒன்று கேட்கலாம் நினைக்கிறேன், கேட்கலாமா? அடுத்து என்ன? தந்தையின் பெயர் நம்பி, தாயின் பெயர் நங்கை, உம்முடைய பெயர் வள்ளி. உடன் பிறந்தார் 7 பேர். இங்க எதற்காக வந்திருக்கின்றீர்கள்? காவலுக்கு. என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கருந்தனை செந்தனை. கருந்தனை யாருக்கு, செந்தனை யாருக்கு? கருந்தனை எங்களுக்கு, செந்தனை செந்தில் வடிவேலனுக்கு. காவலுக்கு வந்து காவலை எப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க?
காவலா பரன் மேல நின்று ஆலோலம் சோ அப்படின்னு சொல்லி விரட்டிட்டு இருக்கேன். நீ ஒரு கல்லை வச்சு அடிக்கலாம்ல. கல்லை வச்சு அடிச்சா எங்க வர்ற பறவைகளை வந்து உயிர் சேதமோ புலச்சேதமோ செய்யக்கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. இல்லை ஒரு கம்பை வச்சு கூட அடிக்கலாமே. ஏன் நீங்க இதுக்கு பதிலாக வேற ஏதாவது வச்சு வாசிக்கலாமே? இதை நான் அதை சொல்ல வாசிக்கிறது எதை வச்சுக்கலாம். அப்படி இல்ல அவங்களுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல. சரி அப்ப நாரதர்னா நாரதர் எதை வச்சு நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இறைவனுக்காக வச்சிருக்கக்கூடிய திரையில எச்சிலோ எச்சமா பற்றக்கூடாதுன்றது எவ்வளவு முக்கியமோ. ஓஹோ, எச்சிலோ எச்சமா பற்றக்கூடாது அப்படி எது எப்படி சொல்றீங்க? வரக்கூடிய ஜீவன்களை துன்புறுத்த கூடாது அப்படின்றது முக்கியம் தானே. நீங்க பேசாம கம்பெடுத்து அடின்றீங்க, ஏதாவது வச்சு விரட்டுனீங்கன்னு அது எப்படி முடியும்? அதேதான் எப்படி விரட்டுறீங்கன்னு கேட்கிறேன். அதைத்தான் சொன்னனே, ஆலோலம் சோ என்ற சொல்லால் விரட்டு. ஆலோலம் சோ என்ற சொல்லால விரட்டுற சொல்றீங்க. ஆமா. ஏன்னா ஒரு காலத்துல வில்லால் அடித்தால் நச்சுலனாகப்பட்டவன் எதற்காக பாசுபத கணையை பெற வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக செருப்பால மிதிச்சாரு கண்ணப்ப நாயனாரு. இன்னொரு கண்ணுல இருந்து ரத்தம் வழியும் போது அதை சிவனுக்கு நிப்பாட்டணும்ன்றதுக்காக. ஏன்னா அதனால அவன் 63 நாயன்மார்களை கண்ணப்ப நாயனார் அப்படின்னு திகழ்ந்தார். ஆமா. இப்படி சொல்லால் அடிச்சா நக்கிரனாகப்பட்டவன். ஏன் பிரம்பால் அடிச்சாரு அரிமத்த பாண்டியன்? அவன் பிட்டுக்கு மனுஷன் சிவபெருமானே கட்டவிடமா குறுக்கு மறுக்குமா விளையாட்டு காமிச்சுக்கிறது, அதனால பிரம்பால் அடித்தான். அதே மாதிரி பெண்களுடைய கூந்தல்ல இயற்கையாகவே மனம் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு சர்ச்சை செண்பக பாண்டிய மன்னனுக்கு வரும்போது அங்கே சிவபெருமானே கதை எழுதிட்டு வந்து பெண்களுடைய கூந்தல்ல இயற்கையாகவே மனம் இருக்குன்னு சொன்னால நெற்றிக்கண்ணை திறப்பனும் குற்றமே நறுக்கிறார். ஏன்னா அன்னைக்கு வில்லால் அடிச்ச அர்ஜுனன் அழியல, புறம்பால் அடித்த அரிமர்த்தன பாண்டியன் அடிகள, செருப்பாதம் வச்ச திண்ணப்பன் அடிகள. ஆனா சொல்லால் அடிச்ச நக்கீரை மட்டும் அன்னைக்கு என்னானா எரிஞ்சு போனார். இருந்தாலும் அவனுக்கும் திருமுருகாற்றுப்படை ஏற்றுவதற்கான ஒரு சிறப்பு கிடைத்த 33 தேவர்கள் 44 ரிஷிகள் என்ன பண்ணாங்க, வேண்டிய வேண்டுகோளுக்கு திறந்து எரிச்சவர் சிவபெருமான். திருமுருகாற்றுப்படை எழுதுனது திருப்பரங்குன்றத்துல, அது அருள் கொடுத்தது முருகப்பெருமான். எரிச்சவர் சிவன். ஆமா, மீண்டும் அவர் விட்டு எழுந்து வந்த காரணத்தினாலே சிவனே நினைத்து கொண்ட காரணத்தினாலே அவர் திருமுருகாற்றுப்படை ஏற்றுவதற்கான ஒரு காரணம் கிடைத்தது, சிறப்பு கிடைத்தது. இப்ப மூவேந்தர்கள் ஆண்ட நாடு என்னென்ன நாடுங்க? சேரநாடு, சோழநாடு, பாண்டிய நாடுன்னுவாங்க. சேரநாடு, சோழநாடு, பாண்டிய நாடு. ஏன்னா சேரநாட்டுடைய தலைநகர் சேரநாடு வேளம் உடைத்தது, சோழநாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சான்றோடு உடைத்ததுன்னு சோழவள நாடு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஏன்னா சோழன் தஞ்சை, அதாவது தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியம் முடிச்சிடக்கூடிய தஞ்சை ஆகப்பட்டது. இந்த சோழவள நாட்டில் ஏன்னா பெண்ணாகப்பட்டவள் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்காங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த குழந்தை பிறக்க வேண்டிய நேரத்தில் குழந்தை பிறந்துடும். ஆனால் ஒரு பெண்ணாகப்பட்டவள் அந்த குழந்தைய ஏன்னா தீங்கு ஏற்பட போகுது அப்படிங்கிற காரணத்திற்காக என்னை தலைகீழாக கட்டி தொங்க விடுங்க, அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு கழிச்சு அந்த குழந்தை பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்த தாய் யாரு, அதுக்கான காரணம் என்ன, அது எங்க நடந்துச்சு? எங்க கெட்டிக்காரப்பில் எட்டி பிடிச்சு பேசுங்க பார்க்கலாம். இது என்ன பேச்சு? நீங்க சம்மந்தமே இல்லாம உன் ஊர் என்ன, பேர் என்ன, ஏன் வந்திருக்கேன், எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்டீங்க. அதற்கான விளக்கத்தை நான் சொன்னேன். சரி, இப்போ அதை விட்டு சோழ நாட்டில் போய் ஒரு பெண்ணு நிறமாத கர்ப்பிணியா இருந்தாங்க. தெரியுமா தெரியாதா? யாருக்கு தெரியுமா தெரியாது? என்ன கேட்குறேன். ஓ, அப்படி வேற இருக்கா ஒன்று? ஆமா, இல்லை தெரியாதுன்னு ஒன்று இருக்கா, எனக்கு தெரியாது. அது என்னன்னு சொல்லுங்க. இல்லை உங்களுக்கு தெரியுமா தெரியாது, அவ்வளவு. நான் அப்படி சொல்லி எனக்கு பழக்கம் இல்லை. அப்ப சொல்லுங்க. புதுசா என்கிட்ட நான் தான் சொல்லிட்டேன் கெட்டிக்காரப்பில் எட்டி பிடிச்சு பேசுங்கன்ட்டு. திருப்பி நான் கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லுங்க. கேளுங்க பார்க்கலாம். சவுடாலு அப்படிதாங்க. சட்டம் இல்லை, நீங்க வர முடியுமா? அவங்க இங்க வந்து நாரதர் யாருக்கும் சட்டம் போட்டதான் எந்த புராணம், அதையும் பார்க்கலாம். சொல்லுங்க நீங்க. நிறைய மாத கற்பனைய எப்படி ஏன்னா தலைகீழாக கட்டி தலைகீழா கட்டி நிறமாத கற்பனையை கால்ரெடி மேல கட்டிட்டாங்க. பெண் தலைகீழா தொங்கிக்கிட்டு இருக்க அந்த பெண்ணாகப்பட்டவள் யார்? அப்படி யார் அவ? கமலாவதி என்று சொல்லக்கூடிய பெண்ணு, சோழ நாட்டினுடைய மகாராணி. என்ன காரணம்? கமலாவதி அப்படின்ற பெண்ணு நீண்ட ஆண்டுகளாக குழந்தை இல்லாம இறைவனுடைய அருளாலே சிவனுடைய அருளாலே கருத்தரித்தால். அப்படி கருத்தரித்தவள் அந்த குழந்தை பெறக்கூடிய நேரம் வருது. அப்படி நேரம் வந்தோடனே ஜாதகம் கணிக்கிறவங்க பூரா அந்த குழந்தை உருவானதுலேருந்து என்ன சொல்கிறாங்க கணிச்சு அப்படின்னா, அந்த காலத்தில் பெரிய மன்னர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா முன்னக்கூட்டியே கணிச்சிடுவாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிள்ளை பிறக்கக்கூடிய நேரம் சரியில்லை, இந்த பிள்ளை பிறக்கக்கூடிய நேரத்தால் இந்த சோழ நாட்டுக்கு கேடு வரும், இதே பிள்ளை சில நாளிகை கழித்து பிறந்தேன்னா இந்த நாட்டுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றாங்க. அப்போ சில நாளிகை அப்படின்னும் போது இந்த பெண்ணு பார்த்தா 3.5 நாளிகைன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 3.5 நாளிகை வரைக்கும் கழித்து இந்த குழந்தை பிறந்தா இந்த சோழ நாடே பெருமை கிடைக்கும், இந்த சோழ நாட்டுக்கே புகழ் கிடைக்கும், பல சிவ ஆலயங்களை இந்த பிள்ளை கட்டுவான்,
அப்படின்றத கேள்விப்பட்டு கமலாவதி என்ன பண்ணா, அந்த குழந்தை பெறக்கூடிய அந்த நேரம் வரும்போது அந்த இடுப்பு வலி வந்தோட தன்னுடைய தோழிகளை பூரா அழைச்சா. என் பிள்ளை பிறக்கக்கூடிய நேரம் இந்த நாட்டுக்கு கெட்டதா இருக்கக்கூடாது. ஏன்னா ஈன்ற போது பெரிதுபோக்கும் தன் மகனை சான்றோன் என கெட்ட தாய். பெக்கிறத காட்டிலே அந்த பிள்ளைய பற்றி 4 பேர் பெருமையாக சொல்லும் போது தான் பெத்த தாய்க்கு மரியாதை, பெருமை, சந்தோஷம் எல்லாமே. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணாங்க, தன்னுடைய தோழிகளை அழைத்து என்னை தலைகீழ கட்டி தொங்க போடுங்கன்னாங்க. தலைகீழ கட்டி தொங்க போட்டால் பிள்ளை பிறக்குமா? குழந்தை பிறக்காதுல்ல, பிறக்காது. அப்போ அவங்க சொன்ன அந்த கெட்ட நேரம் முடிந்து நல்ல நேரம் ஆரம்பிக்கும் போது அவிழ்த்து விட்டாங்களாம் கெட்ட. இப்போ சாதாரண பெண்ணு அப்படி குழந்தை பிறக்கும்போது தலைகீழ கட்டுனா ஏடா உடம்பா ஏதாவது நடந்துடும் இல்லையா? ஆனால் இந்த பெண்ணு யார்? இந்த நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னு நினச்சவ. என் மைய பல சிவாலயங்களை கட்டணும்னு நினச்சவ. அதனால் அந்த பெண்ணினுடைய மரியாதைக்கு எண்ணத்திற்கு மரியாதை இருந்த ஈசனார் சிவபெருமான் என்ன பண்ணார், அந்த பெண்ணுக்கும் அந்த குழந்தைக்கு நீண்ட ஆயுளை கொடுத்தார். அப்படி அவர் அந்த ஆயுளை கொடுத்த காரணத்தினால அப்படி கட்டி அந்த கெட்ட நேரம் முடிஞ்சு நல்ல நேரம் ஆரம்பிக்கும் போது அந்த கெட்டை அவிழ்த்து விட்டாங்க. அப்போ அந்த பெண்ணினுடைய கருப்பையிலிருந்து வெளியே வந்தான் இந்த பூ உலகத்திற்கு ஒரு குழந்தை. அப்படி வரும்போது தலைகீழாக கட்டி பெத்த தாயை தொங்க போட்டதுனால அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளேயே அந்த நேரத்தில் இருந்ததுனால ரத்தம் பூரா என்ன ஆகுது அப்படின்னா அந்த பிள்ளையோட கண்களை சூழ்கிறது. அப்போ கண்ணு பூரா சிகப்பாக இருக்குது அந்த பிள்ளை பிறக்கும்போது. அப்போ தான் அந்த தாய் சொன்னானா, என் மகள் இந்நாட்டை காக்க வந்த கோச்செங்கன் சோழனோ அப்படின்னா, கோன்னா உயர்வு, சிவப்பு கண்களை உடையவனா, அதனால தான் கோச்செங்கன் சோழனோ அப்படின்னு அந்த தாயை சொன்னாலா. அதன்படியே அவர் கோச்செங்கன் என்ற பெயரோடு அந்த நாட்டை நல்லபடியாக ஆண்டு வந்தார். பல சிவாலயங்களை கட்டினார். இவர் தான் பெத்த தாய் தலைகீழாக கட்டி வச்சு மீண்டும் நல்ல நேரத்தில் பிறந்த பிள்ளை கோச்செங்கன் சோழன். அப்படி கட்டப்பட்ட தாய் கமலாவதி என்று சொல்லக்கூடிய பெண்ணு. நீங்கள் சொன்னது உண்மை. ரொம்ப சந்தோஷம். மறுத்து பேசாம விட்டீங்களா, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஒரு பாராட்டு கொடுங்க. ஏன்னா இருங்க சொல்லி உண்மை சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போயாவது எங்கள் அந்த ஏன்னா நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்தால் தான் நாங்கள் கொஞ்சம் நீங்கள் எங்களை உற்சாகப்படுத்துவீங்கன்னு பார்த்தா இப்போ எல்லாருமே அப்படியே அமைதியாக இருக்கீங்க. ஆனால் நீங்கள் உற்சாகம் இருந்தால் நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் உற்சாகம் வரும். ஒரு இளைஞர்கள் இருந்தாங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். பெரியவங்களா இருக்காங்க, இருந்தாலும் பெரியவங்க தாங்க ரொம்ப உற்சாகப்படுத்தணும். ஆமாம், ரசிக்கிறதா அவங்க அமைதி. அப்போதிருந்து நான் முதல்ல வந்து நிறையா காளையார் கோயிலை பற்றி அதை பற்றி பேசும்போதே பார்த்துட்டேன். நல்லா அமைதியாக அழகாக ரசிக்கிறாங்க. அருமையான விஷயம். நன்றி. இந்த கோச்செங்கன் சோழன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா ஆனைக்கா, திருவானைக்கா, ஒரு ஆணையம் ஒரு சிலந்தியும் சிவனை பூஜை பண்ணிச்சான். இந்த சிலந்தி போய் என்ன பண்ணுமா, சிவலிங்கத்துக்கு மேலே வலை கட்டிடுமா தன்னோட எச்சியால், எந்த ஒரு இலையும் விடுகாத அளவுக்கு. யானை போய் என்ன பண்ணுமா, காலையில் தன்னுடைய துதிக்கையில் தண்ணியை நிரப்பி சிவலிங்கத்தை சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லி கொப்பளிச்சு விட்ருமா. அப்போ சிலந்தி வலை அந்து போயிடும். இதே தினமும் நடக்குது. சிலந்தி கட்ட, யானை போய் அதை அழிக்க. இப்படியே இருந்தோட ஒரு நாள் 2 பேரும் நேரடியாக பார்க்கும்போது யானைக்கு சிலந்திக்கு சண்டை வந்து இந்த சிலந்தி யானையோட துந்திக்கைக்குள்ளே போய் 2 சண்டை ஓட்டத்தில் சிலந்தி வந்து யானையை கட்டிச்சு. யானை துதிக்கையை வச்சு சிலந்தி கீழே அடித்து 2 பேரும் செத்து போயிட்டாங்க. அவங்க தான் அடுத்த பிறவியிலே சோழ மன்னனாகவும் அந்த சிலந்தி வந்து நான் சொன்னனே கோச்செங்கன் சோழன் அவனாகவும் பிறந்தாங்க. அதனால தான் அவர் கட்டின எந்த கோயிலுமே யானை உள்ளே போகாத அளவுக்கு அகலமோ வாசல் படி அகலம் இல்லாமல் கட்டினார் அவர் கட்டின ஆலயங்களே. இப்படி ஒரு கதை உண்டு. அதனால தான் ஆனையும் காய் என்ற சிலந்தையும் வழிபட்டதுனால திருச்சிக்கு பக்கத்தில் அந்த இடத்துக்கு பேர் ஆனைக்கா, திருவானைக்கா அப்படின்னு சொல்லி பேர். இன்றைக்கி எத்தனையோ சிவாலயங்கள்லாம் உண்டு. சோறு கண்ட இடத்துல சொர்க்கம்னு நம்ம நாட்டில் பழமொழி சொல்லுவாங்க. சோறு கண்ட இடத்துல சொர்க்கம்னா ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு எல்லா சிவ ஆலயங்களிலும் அன்னாபிஷேகம்னு ஒன்று பண்ணுவாங்க. அப்போ அந்த அன்னாபிஷேகம் என்ற சோறால சிவனை வந்து அர்ச்சனை பண்ணும்போது அதை பார்க்கக்கூடிய பக்தர்களுக்கு சொர்க்கம் என்ற கையில் கிடைக்கும். அதனால தான் சோறு கண்ட இடத்துல சொர்க்கம்னு பழமொழி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஆலயங்களிலுமே ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு தான் அன்னாபிஷேகம் நடக்கும். இப்போ நான் சொன்ன திருவானைக்கால மட்டும் என்ன வித்தியாசமான விஷயம்னா, அது பஞ்சபூத தலங்களிலே நீர்த்தலம் அப்படின்றதுனால அங்கே மட்டும் வைகாசி மாதம்தான் அன்னாபிஷேகம் நடக்கும். இது ஒரு கூடுதல் முக்கியமான தகவல். வேறு எந்த கோயிலையுமே வைகாசி மாதம் நடக்காது, திருவானைக்காவில் மட்டும் நடக்கும். மொத்தத்தில் அந்த கர்ப்பிணி பெண்ணை தலைகீழாக கட்டி பிறந்தவரை கோச்செங்கன் சோழன், பெத்த தாய் கமலாவதின்ற பெண்ணு. போதுமா? நல்ல விஷயம். நான் கேள்வி கேட்க அடுத்து கேளுங்க. பொம்பளை மூக்க பிடிச்சா அறுத்தது யாரு? சூர்பனகை அறுத்தாருன்னு சொல்லக்கூடாது, அது ஊர் உலகத்துக்கே தெரியும். சரி,
அது தேவையில்லை. அது ராமாயணத்தில் நடந்த விஷயம். ராமாயணத்துல சூர்பனக மூக்க போய் அவர் அறுத்தாரு. அதனாலதான் அந்த அம்மா போய் ராமன்கிட்ட சொல்லிச்சு, அவர் வந்தாரு, சீதையம்மா தூக்கிட்டு போனாரு. இதெல்லாம் எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். சரி, நாங்க அதை கேட்கல. நாங்க கேட்டது அப்ப சூர்பனக மூக்க வந்து லட்சுமணே அறுத்தார். இந்த பூலோகத்துல இப்ப இந்த கலியுகத்துல யாரு மூக்க அறுத்தது? இந்த கலியுகத்துல யாரு மூக்க அறுத்தாங்க? ஆமா ஆமா. என்ன காரணம் அப்படின்னா, ஏன்னா இந்த கதையே நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்கந்தம் கந்த புராணம். அன்னைக்கு சூர்பனகை எப்படி பஞ்சவடிக்கு வந்தாலோ அதே போன்று இந்த கலியுகத்தில் இந்திரன் மனைவியாகப்பட்ட இந்திராணியாகப்பட்ட என்ன பண்றா, ஒரு கானகத்தில் சிவபூசை செய்து கொண்டிருக்கிறாள். அப்படி சிவபூசை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவளுக்கு காவலாக சாஸ்தா என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தையாகப்பட்டது நிற்கின்றான். அந்த நேரத்தில் சூரபதனுடைய தங்கையாகப்பட்டவள் அசமுகி என்று சொல்லக்கூடியவள். இந்த அசமுகியும் அவருடைய தோழி துர்முகி என்று சொல்லக்கூடியவள், இந்த இருவரும் அப்படி ஆகாய மார்க்கம் பறந்து வர்றாங்க. அந்த தருணத்தில் இந்திராணியாகப்பட்டவள் சிவபூசை செய்து கொண்டிருக்கிறாள். சூர்பனகை எப்படி சீதையை பாட்டு இவள் இங்கே இருந்தால் நல்லதல்ல, நம்ம அண்ணனுடைய அவையில் இருந்தால் நல்லா இருக்கும் நினைத்தாலோ அதை போன்று இந்த அசமுகியாகப்பட்டவள் இந்த இந்திராணி இங்கே இருக்கக்கூடாது, அழகான பெண்ணாக இருக்கின்றாள், இவள் நம்ம அண்ணனாகப்பட்ட சூரபதனுடைய அவையில் இருக்க வேண்டும் என்று நினைத்து அந்த அசமுகியும் துர்முகியும் கீழே இறங்கி வந்து அன்னைக்கு இந்திராணி அப்படி தூக்குறாங்க. அப்படி தூக்கும்போது அவளுக்கு காவலாக இருந்தவன் சாஸ்தா என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன குழந்தை. அந்த இரண்டு பெண்களையும் எப்படி அன்னைக்கு லக்ஷ்மணனாகப்பட்ட சூர்பனகையை மூக்க அறுத்தானோ அதே போன்று இரண்டு பெண்களையும் அன்று அந்த குழந்தையாகப்பட்டவன் வெட்டினான். அந்த குழந்தை யாரு அப்படின்னா, அப்படி வெட்டிய காரணத்தினாலே அன்னைக்கு 39 கோடி தேவர்களும் 46 ரிஷிகளும் காட்சி கொடுத்து அந்த சாஸ்தா என்று சொல்லக்கூடிய குழந்தைக்கு நீ அடுத்த பிறவியிலே ஐயனார் என்ற பெயரிலே இந்த இருவரையும், அதாவது பூர்ணகலா புஷ்பகலா என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய ஞாபகார்த்தமாக இரண்டு பெண்களை மணந்து ஒவ்வொரு ஊருக்கும் காவல் தெய்வமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி 39 கோடி தேவர்களும் 46 ரிஷிகளும் அன்று அருள் கொடுத்தார்கள். அந்த சாஸ்தா என்று சொல்லக்கூடிய குழந்தையாகப்பட்டவன் மறு ஜென்மத்தில் ஐயனராக ஒவ்வொரு ஊருக்கும் காவல் தெய்வமாக பூர்ணகலா புஷ்பகலா என்ற காரணத்தோடு இருக்கின்றான். அதன் பிறகு இந்திரன் அங்கே வருகின்றான். இந்திரன் வந்து சொன்னா, இன்று என்னுடைய மனைவியை குழந்தாய் நீ பாதுகாத்த காரணத்தினாலே நீ இன்னொரு ஜென்மத்தில் ஹரிக்கும் அரணுக்கும் மணிகண்டனாக ஐயப்பனாக பிறப்பெடுக்கும் பொழுது நான் உனக்கு அந்த நன்றி கடனை தீர்ப்பேன் என்று சொல்லி அன்னைக்கு இந்திரனாகப்பட்டு வழி கொடுத்திருப்பானாம். அதன் பிறகுதான் அரிக்கும் அரணுக்கும் ஐயப்பனாக பிறக்கும் பொழுது மாற்றாந்தாயாகப்பட்டவள் புலிப்பால் வேண்டும் என்று கேட்கும் பொழுது கானகத்திற்கு செல்கின்றார் ஐயப்பனாகப்பட்டவன். அங்கே கானகத்திலே ஐயப்பனுக்கு அந்த நன்றி கடனை தீர்ப்பதற்காக இந்திரனாகப்பட்டவன் ஆண்புலியாகவும் அவனுடைய மனைவி பெண்புலியாகவும் பிள்ளைகள் புலிக்குட்டிகளாகவும் மாறி அன்னைக்கு ஐயப்பனாக வந்த அந்த மணிகண்டனுக்கு நன்றி கடனை தீர்த்தார்கள். இதுதான் அன்னைக்கு சூர்பனகை எப்படி இந்திரனா அதாவது லக்ஷ்மணனாகப்பட்ட அறுத்தானோ அது ராமாயணத்தில், அது மாதிரி இந்த கலியுகத்தில் சாஸ்தா என்று சொல்லக்கூடிய குழந்தை, அதாவது சூரபத்மனுடைய தங்கை அசமுகியை அறுத்தான். இதான் அதுக்குரிய காரணம். கந்த புராணத்தில் அறுக்கப்பட்ட ஒரு கதை. சரி, இப்போ ஒரு கருத்து சொன்னீங்களே, லட்சுமணன் தான் மூக்க அறுத்தார் அப்படின்றது ஊர் உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். கந்த புராணத்தில் இப்படி ஒரு கதை இருக்கு அப்படின்னு ஒன்று உண்டு. நீங்க இப்ப அருமையா சொன்னீங்க இல்லையா? ஆமா, கையை கூட வெட்டினாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப ஆடும், அதாவது யானையும் சிலந்தியும் சண்டையிட்டு கொண்டு இறந்து விட்டன, அதனால அந்த இடத்திற்கு பேர் திரு ஆனைக்கா அப்படின்னு சொன்னீங்க. அது ஒரு சிறப்புக்குரிய சிவஸ்தலம். அதே மாதிரி இந்த சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு சிறப்புக்குரிய ஒரு ஸ்தலம் இருக்கிறது, ஆடும் யானையும் வழிபட்ட தலம். அது எங்கே இருக்கு? நீங்கள் சொன்ன விஷயத்துல இருந்தால் நான் வர்றேன், நான் வேறு இடத்துக்குலாம் போகலை. நீங்கள் யானையும் சிலந்தியும் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி இரண்டு ஜீவன்கள் ஆடும் ஆணையும் வணங்கிய இடம், அது எந்த இடம்? இந்த சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு. அதற்கான காரணம் என்ன? எங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா தேவலோகத்திலிருந்து ஒரு அமிர்த துளி விழுந்ததான் பூ உலகத்திலே. அப்படி பூ உலகத்திலே அந்த அமிர்த துளி விழுந்த இடத்துல ஒரு கோவில் உருவானது, ஒரு நகரம் உருவானது. அப்படி உருவான இடத்த முக்திபுரம் அப்படின்னு ஆதியில் சொன்னாங்க. அப்படி முக்திபுரம்னு சொல்லப்பட்ட இடத்துல சூரிய பகவான் தன்னை விட கதிரிலே உயர்ந்தவன், ஒளியிலே உயர்ந்தவன் யாருமே இல்லை அப்படின்னு அகம்பாவம் பிடிச்சி திமிரு பிடிச்சி அலைஞ்சாரா.
அப்படி அலைந்தவர் தன்னுடைய ஒளி மங்கும் போது பூ உலகத்தில் நீங்கள் சொன்ன அந்த இடத்துல வந்து வழிபட்டதுனால தான் அவருக்கு வந்து அந்த மீண்டும் அந்த வெளிச்சம் கிடைச்சதான். இப்படி ஒரு கதை உண்டு. இது போக வர்ணனுடைய மகன் வாருணி என்று சொல்லக்கூடியவன் இவன் என்ன பண்ணுறியா அப்படின்னா ஆற்றங்கரையிலே நீராடி கொண்டிருக்கிறான். அப்போ துர்வாச முனிவர் அங்கே தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவன் கவனிக்கல. சரி, ஆற்றங்கரையில் நீராடி அப்படி வரும்போது துர்வாச முனிவர் அமர்ந்திருக்கிறார். ஒரு முனிவர் உட்கார்ந்துருக்காரு. அவர் தியானத்தில் இருந்தாலும் அவரை வணங்க வேண்டியது ஒருவனுடைய கடமை அல்லவா, பெரிய முனிவர் அவர். அப்போ அவருக்கு இவன் மரியாதை கொடுக்கல. அப்படி மரியாதை கொடுக்காம சென்ற காரணத்தினாலே முனிவர் என்ன பண்ணாரு, என்னை மதிக்காம இவன் சென்ற காரணத்தினால உனக்கு ஆட்டு தலையும் யானை உடம்பு வரட்டும்டான்னு சாபம் கொடுத்து விட்டாரு. தியானம் கலைந்த உடனே. ஏன்னா முனிவர்களுக்கு ஞான சிருஷ்டி இருக்குல்லையா, என்ன நடந்துச்சுன்னு புரியும். அப்போ ஆட்டு தலையும் யானை உடம்போடையும் நீ அலைவ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்த பிறகு அவனுடைய ஆணவத்தால் வாங்கிய அந்த சாபத்தின் விளைவாக பூவுலகத்தில் எங்கெங்கேயோ போய் அலைஞ்சு பார்க்குறேன், சுற்றி பார்க்குறேன், சாமி கும்பிட்டு பார்க்குறேன், அவனுக்கு மோட்சம் கிடைக்கவில்லை. இறுதியாக இந்த முக்திபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த ரத்னகிரீஸ்வரருடைய ஆலயத்துக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய ஈஸ்வரனை வழிபடும் போது அந்த ஆட்டு தலையை யானை உடம்பு மாறி மீண்டும் அவனுக்கு முக்தி கிடைத்து மேலே தேவ உலகம் போனானா. அப்படி அந்த வாருணி என்று சொல்லக்கூடியவனுக்கு ஆட்டு தலையும் யானை உடம்பும் மாறி முக்தி கொடுத்த இடம் இறைவன். அதனால தான் அந்த இடத்துக்கு பேர் ஆட்டுத்தலையும் யானை உடம்பும் முக்தி கிடைத்ததுனால அந்த இடத்துக்கு ஆடு ஆணை அப்படின்னு பேர். அதைத்தான் இன்றைக்கி நம்ம அடைமொழியோடு மரியாதையோடு ஆடானை திருவாடானை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். திருவாடனை இருக்குல்ல, அந்த திருவாடனை தான் ஆட்டுத்தலையும் யானை உடம்பும் இருந்து அந்த வர்ணனுடைய மகனுக்கு முக்தி கிடைத்த இடம். இதான் திருவாடனை. அது சிவகங்கை மாவட்டம் தானே. நல்ல விஷயம், நல்ல விஷயம், பாராட்டுக்கள். இருந்தாலும் நான் வந்த விஷயத்தை சொல்லலாமா? என்ன வந்த விஷயம்? நீங்கள் வந்த விஷயம் நொந்த விஷயமெல்லாம் எங்களுக்கு வேணாம். சரி, அதுக்குள்ளே எப்படி என்ன என்னோட காரணங்கள் இருக்க வேண்டும் அல்லவா? எப்படி நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வியை தயார் பண்ணியிருப்பீங்க, அது முடிஞ்சு அடுத்து முடிச்சு விட்டுருப்பீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏன் அப்படின்னா இப்போ சங்கு அப்படின்னா எங்கேருந்து கிடைக்கும்? சங்கு கடலில் தான் கிடைக்கும். கடலில் தானே பிறக்கும். ஆமாம். குளத்தில் பிறக்குமா? குளத்தில் போய் எப்படிங்க பிறக்கும்? குளத்தில் சங்கு பிறக்குது எந்த இடத்துல, எந்த ஊரில்? தமிழ்நாட்டில். குளத்தில் சங்கு பிறக்குது எந்த ஊரில், எந்த நாட்டில்? ஆமாம், எந்த தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில். ஆமாம். அது வேறு நாடெல்லாம் கிடையாதுங்க, தமிழ்நாடு தான். இப்போ சொன்னீங்களா சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு அப்படின்னு. உங்கள் தொண்டை மண்டலத்தில் தான். இந்த தொண்டை மண்டலம்னா இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடியது காஞ்சிபுரம் மாவட்டம். இது அன்றைய காலத்தில் தொண்டை நாடு. இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருக்கழுக்குன்றம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்கு. இந்த திருக்கழுக்குன்றம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய தெய்வமாகப்பட்டது விருத்தகிரீஸ்வரர் என்று சொல்லக்கூடியவர். ஏன்னா கடலில் விளையக்கூடிய சங்கு இந்த குளத்தில் விளையுதான். அதுக்கான காரணம் தெரியணும் இல்லையா? என்ன காரணம் அப்படின்னு எண்ணி பார்க்கும் பொழுது பூடா விருத்தா என்று சொல்லக்கூடிய 2 முனிவர்கள் சிவபெருமானை நோக்கி தவம் புரிகின்றார்கள். அப்படி தவம் புரியும் சிவன் சொன்னார் காட்சி கொடுத்து, முனிவர்களே சில காலங்கள் ஆகட்டும், அதன் பிறகு என்னை வந்து நீங்கள் சேர்ந்து முக்தி அடையலாம் அப்படின்னு சிவனாகப்பட்டவர் சொன்னார். ஆனால் அந்த முனிவர்கள் என்ன பண்ணாங்க, கேட்கல, அவசரப்பட்டு எங்களுக்கு சீக்கிரம் முக்தியை கொடு, முக்தியை கொடு, முக்தியை கொடு அப்படின்னு சொல்லி சிவபெருமானை தொந்தரவுப்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்போ தான் சிவன் என்ன பண்ணார், என்னையவே தொந்தரவு கொடுத்த காரணத்தினால நீங்கள் பூலோகத்தில் போய் 2 கழுகுகளாக பிறக்க கிடவது அப்படின்னு சாபத்தை கொடுத்துட்டார். அப்போ அந்த பூடா விருத்தான்னு சொல்கிற 2 முனிவர்களும் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து மீண்டும் சிவனை நோக்கி தவம் இருந்து அந்த நாங்கள் தவறு செஞ்சிட்டோம், சாபத்திற்கான சாப விமோச்சனத்தை கொடுங்க அப்படின்னு சிவன்கிட்ட மீண்டும் தவம் இருந்து வேண்டி கேட்கின்றார்கள். அப்போ தான் சிவன் சொன்னார், நீங்கள் பூலோகத்தில் திருக்கழுக்குன்றம் என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருக்கழுக்குன்றம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு போங்க. அங்கே அதிசயமாக அங்கே உள்ள ஒரு குளத்தில் சங்கு விளையும். அந்த சங்கால் எடுத்து அபிஷேகம் எனக்கு ரத்னகிரீஸ்வராக, அதாவது விருத்தகிரீஸ்வராக இருக்கக்கூடிய எனக்கு அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக பொருளை பாறையில் கொண்டு வைப்பாங்க. அப்படி பாறையில் கொண்டு வந்து வைக்கக்கூடிய அந்த அபிஷேக பொருள்களை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மோட்சம் அப்படின்னு சிவனாகப்பட்டவர் அந்த சாபத்திற்கான விமோச்சனத்தை சொன்னார். விமோசனத்தை சொன்னுடனே அவர்கள் இருவரும் இந்த புவி உலகத்தில் கழுகுகளாக பிறந்தார்கள். அப்போ ஒவ்வொரு நாளும்
அங்கே இந்திரனாகப்பட்டவன் அந்த விருத்திகிரீஸ்வரரை இடி உருவத்தில் வந்து வணங்குவானாம். அப்புறம் இடி உருவத்தில் வணங்கும் பொழுது அந்த இடியினுடைய ஓசையின் காரணமாக அந்த குளத்திலே ஒரு சங்கு விளைகின்றது. அது சாதாரண சங்கு கிடையாதுங்க. 12 ஆண்டுக்கு ஒரு முறை அந்த குளத்திலே அந்த சங்கு அதிசயமாக விளையும். அப்படி அந்த சங்கு விளைஞ்சு வந்துருச்சு அப்படின்னா அந்த வருடத்தில், ஏன்னா அந்த குளத்தில் யாரும் போய் நீராட மாட்டாங்க, மற்ற எந்த விஷயங்களும் அந்த குளத்தில் போய் நடத்திக்கிற மாட்டாங்க. அது ஏதோ ஒரு கரைப்பகுதியில் 12 ஆண்டுக்கு ஒரு முறை அந்த சங்காகப்பட்டது அந்த குளத்திலே உதயமாகும். ஏன்னா இடியின் காரணமாக அந்த நீர் பட்டுடனே அந்த சங்கு அங்கு உதயமாகிறது. அந்த சங்கை எடுத்து அங்கிருந்து அந்த நீரை எடுத்து அந்த இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக பொருளை கொண்டு போய் இன்றும் அந்த பாறையில் வச்சுருக்காங்க. அப்படின்னா அந்த கழுகுகளாகப்பட்டது வந்து சாப்பிட்டு போகும். அது இன்னைக்கு நடக்குது. இது முதலாக மார்க்கண்டேயன் காலத்தில் அந்த சங்கு வந்தது. அதன் பிறகு 1999 சங்கு வந்தது. அதற்கடுத்ததாக 2011 ஒரு சங்கு வந்தது. ஊரறிந்த விஷயம், உலகறிந்த விஷயம். அதற்கடுத்து 12 ஆண்டுகள் கழித்து இப்போது 2023 ஒரு சங்கு அந்த குளத்தில் உதயமானது. அதை எடுத்து அபிஷேகம் செய்தார்கள். இதுதான் அதற்குரிய காரணம். உண்மையை நான் ஒத்துக்குங்க, இல்லை மறுத்து பேசுங்க. மறுத்து பேசுங்க, வேலை விஷயம் சரிதான். சரி, ஏன்னா குளத்தில் இருந்து சங்கு எங்கே பிறக்குது அப்படின்னா வேதகிரீஸ்வரருடைய ஆலயத்திலே அந்த மார்க்கண்டேயனாகப்பட்டவன் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு பாத்திரம் தேடும்போது அந்த சங்கு கிடைச்சது. அதன்படியே இன்றைக்கும் நடந்து வருகிறது. நல்ல ஒரு தாக்கல், அதான் உண்மை. இருந்தாலும் இப்போ நம்ம பல விஷயங்கள் சொல்கிறோம். சங்கர மகன் முருகப்பெருமான் இருக்காரு, விநாயக பெருமான் இருக்காரு. இல்லைங்க, பழமொழி சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? சங்கர மகன் சட்டியில் மாவறுத்தாருன்னு. சங்கர மகன் சட்டியில் மாவறுத்தார். மாவறுத்தார் அப்படின்னா என்ன? அதை தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் என்னன்னு நினைக்கக்கூடாது. சங்கர மகன் சஷ்டியில், ஏன்னா சஷ்டியில் விரதம் தான் சொல்லுவாங்க இல்லையா, சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்வாங்க. அந்த சஷ்டியில் விரதம் இருந்தால் அகம் சொல்லக்கூடிய அந்த கருப்பையில் குழந்தை உதயமாகும் அப்படி சொல்லுவாங்க. சரி, இது அதுக்குரிய காரணம். இல்லை அது நான் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் ஏவரன்னு கேட்டால் தான் அதுக்கு பதில். சரி, நான் கேட்டது சங்கர மகன் சட்டியில் மாவறுத்தார் அப்படின்னு என்ன? முக்கால்வாசி சொல்லிட்டீங்களே. இல்லை சும்மா சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் தானே மிச்சம் இருக்கு. சொல்லுங்கள். ஏன்னா சங்கர மகன்னா முருகன், சஷ்டி அப்படின்றத நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சஷ்டி வரதான். மாவறுத்தாருன்னா மா என்றால் இந்த கொக்கருத்த கோமான் அப்படி சொல்லுவாங்க. சூரபதுமனாகப்பட்டவன் அந்த சூரபதுமனை அழித்தான் அன்று. அந்த சூரபதுமனாகப்பட்ட என்ன பண்ணா, என்ன மாமரமாக மாறினான். அதை இரண்டாக பிளந்து பயந்து மாமரமாக நிற்கும் போது அதை இருகுறாக பிளந்தார். ஒரு பகுதி சேவரக்கூடியாகவும் ஒரு பகுதி மயிலாகவும். சட்டியில மாவறுத்தாரு அப்படின்னு அதை நாட்டு போக்கா சொல்றது உண்டு இல்லையா? சரி, இதெல்லாம் சொல்றீங்க, நல்ல விஷயம். இந்த பூலோகத்தில் சொல்லுவாங்க, அம்மி மிதித்து அருந்ததி பார்க்கணும் அப்படின்வாங்க. ஒரு பெண்ணை பிறந்த விட்டிருந்து புகுந்த விட்டுறதுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா அம்மி மிதித்து அருந்ததி பார்க்க வேண்டும் அப்படின்வாங்க. இது எதற்காக அப்படி சொல்றாங்க? பூலோகத்தில் இயற்கையாக சொல்றது அம்மி மிதிச்சு இயற்கையாக தான் சொல்றாங்க. காரணம் ஒன்று ஏதாவது இருக்கும் இல்லையா? ஆமாங்க, அம்மியெல்லாம் மிதிக்க சொல்லுவாங்க, அதில் வச்சு தான் மெட்டியெல்லாம் போடுவாங்க. அப்புறம் அருந்ததி தெரியுதான்னு கேட்பாங்க. அது எதுக்கு தெரியுதுன்னு சொல்லணும். ஏன் அப்படி சொல்லணும்? சொல்லாம இருந்தா என்ன சொல்றாங்கன்னு ஏன் சொல்லணும்னா இல்லை காரணம் இருந்தால் சொல்லுங்களே. இதெல்லாம் ஒரு விஷயமா? ஏன் இப்படிலாம் போட்டு இது பண்றீங்க? இல்லைங்க, இருக்குங்க. முன்னோர்கள் தெரியாம பல விஷயங்கள் தெரியாமல்ல காரணம் எல்லாம் இருக்கு. காரணங்களை அவங்க வச்சிருப்பாங்க இல்லையா? அம்மி மிதிச்சு அருந்ததி பார்க்கறதுன்னா அம்மின்னா கல்லு. இப்ப கௌதமருடைய மனைவி யாரு? அகலிகை. அகலியே பார்க்கடல இருந்து தோன்றின பெண், அழகான பெண்ணு. சரி, அவளை பார்த்து இந்திரனும் காதலிச்சான், கௌதமரும் காதலிச்சாங்க. நாரதர் போய் 4 காலு 2 தலை 1 வால் உள்ள ஜீவனை யாரு பாக்குறீங்களா அந்த அவங்களுக்கு தான் அந்த பெண் அப்படின்னாரு. அப்ப பூலோகத்துல கண்ணுக்குட்டி போடுற பசுமாடு, அதுக்கு 4 காலு 2 தலை காலு வெளியே வரும் இல்லையா, 1 வாலு. அப்ப இந்த நிலையில கௌதம முனிவரை பார்க்க வச்சு அகலிகைக்கும் கௌரவருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். அவங்க நல்லா தான் வாழ்ந்தாங்க. இந்திரன் சும்மா இருக்க மாட்டாம அடுத்தவன் மனைவியோட நினைக்காம சேவலா மாறி போய் கூப. ஏன்னா இந்திரனாகப்பட்டும் பெண் பத்து பிடித்தவன். உங்களோத்துக்காரால தானே அப்படித்தான் இருப்பாப்ல. அப்ப என்ன ஆனார் இவரு? ஏன்னா அவனுடைய அகம்பாவத்தை ஒடுக்கும்ன்றக்க நான் தானங்க போய் சொன்னேன். வெளியில போயிட்டார். சேவல் கும்பிடணும் முனிவர் ஸ்நானம் பண்ண. இவன் என்ன பண்ணிட்டு அவர் உருவத்தில் உள்ள போய் அந்த பெண்ணிட்ட தவறா நடந்துக்கிட்டாருன்னு சொல்லப்படுது.
அப்போ முனிவர் பார்த்தார், ஏம்மா கணவனுக்கு அடுத்தவனுக்கு வித்தியாசம் தெரியலையா உனக்கு? இல்லை உங்கள் உருவத்தில் வந்தார், ஏன் உருவத்தில் வந்தாலும் அவனை நீ கணவனை நினச்சதே தப்பு தானே மனசார. அதனால் உன் மனசு கல்லாக இருந்ததுனால நீ கல்லா போன்ட்டு சாபம் கொடுத்துட்டார். அப்போ கல்லா போயிட்டு அகலிகை கல்லா போய் யாரோட கால் பட்டு மோட்சம் கிடச்சிச்சு? ராமாயணத்திலே ராமபிரான். ராமபிரான் ஆகப்பட்டவர் விஸ்வாமித்திரர் ராமனை லட்சுமணனை யாகத்தை காக்கும் பொருட்டு அழைத்து வரும்போது அங்கே தாடகை வதம் செய்து அதன் பிறகு கல்லா இருந்த அகலிகைக்கு ராமரோட பாதம் பட்டோனே மோட்சம் கிடச்சிச்சு. அதனால தான் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னாரு விஸ்வாமித்திரர்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த கவிஞர் பாடுவேன், கல்லான பெண் கூட உன்னாலே பெண்ணாகி போனாலே மண்மேலே. நான் கதையா சொல்றேன், அவர் பாட்டா பாடி காமிக்கிறார். அப்ப கல்லா இருந்த அகலிகைக்கு மோட்சம் தந்து உயிர் கிடைத்தது. அப்ப மொத்தத்துல கல்லா போனவ அகலிகை. இந்த கதை அப்படியே இருக்கட்டும். சரி, இங்கிட்ட அப்படியே எடுத்துக்கோங்க. அருந்ததின்னு ஒரு அம்மா வசிஷ்டருடைய மனைவி. இந்த அம்மா என்ன பண்ணாங்க? சப்த முனிவர்கள், 7 முனிவர்கள். இந்த 7 பேருமே தங்களுடைய மனைவிகளுடைய கற்பு தான் பெருசு அப்படின்னு நினைச்சு வாழ்ந்தாங்க. சிவன் என்ன பண்ணாரு? திகம்பரம் அங்க வர தாரகாவனத்திற்கு திகம்பரமா வந்தார். நிர்வாணமா நிர்வாணமா வந்த சிவனை பார்த்து அத்தனை பேரும் விரும்பிட்டாங்க, ஆசைப்பட்டாங்க. ஆனா அருந்ததி அம்மா மட்டும் சிவனுடைய அடியும் முடியும் காண முடியாம ஒரு நேரத்தில் பிரம்மாவும் பெருமாளும் நாராயணனும் அலைஞ்சாகலே. அப்படிப்பட்ட அவரை முழுசா பார்க்குற பாக்கியம் கிடைச்சிச்சு அப்படின்னு பாதத்திலே விழுந்து வணங்கினால். அப்பதான் சிவன் சொன்னாரு, நீ என்றைக்கும் சிறந்த நட்சத்திரமாக திகழ்வாய் அப்படின்னார். அவருக்கு நட்சத்திர பதவி கொடுத்தார். அப்ப அந்த பெண்கள் பூரா அடுத்த பிறவியில் என்ன ஆனாங்க? நம்ம மதுரைக்கு கதை வந்துடும். எப்படி சொல்லுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப கல்லாக போன பெண்ணு அகலிகை, சிறந்த நட்சத்திரமாக திகழ்வாயின்னு சிவனே சொன்ன பெண்ணு அருந்ததி. அப்போ அம்மியை மிதித்து மனசால கெட்டு போன அகலிகை மாதிரி நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் அம்மியை மிதித்து அருந்ததியை பாரு, இந்த பெண் மாதிரி இல்லாமல் அந்த பெண் மாதிரி இருக்கே, கற்புடைய மங்கையாக இருக்க வேண்டும். அதனால தான் அம்மியை மிதித்து அருந்ததி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டாச்சு. இதில் இந்த முனிவர்களுடைய பத்திரிகைகள் பூரா அடுத்த பிறவிகளே மதுரையிலே செட்டியார் குலத்தில் வணிகர் குலத்தில் பிறந்தாங்க. அவங்களுக்கு அங்கே சிவபெருமானாகப்பட்டவர் வளையல் விற்கும் செட்டியாராக வளையல் போடும்போது மோட்சம் கிடச்சிச்சு. எல்லாரும் பொதுவாக சொல்லுவான், சிவை வளையல் விற்றாரு, கையில் ஓட்டார், சிவையே வளையல் விற்கணும், காரணம் இருக்கணும்ல அதுக்கு. சிவனே வளையல், அந்த முனிவர்களுக்கு மோட்சத்தை கொடுப்பதற்கு, அந்த முனி பத்தினிகளுக்கு மோட்சம் தருவதற்காக வணிகர் குலத்தில் பிறந்த அந்த பெண்களுக்கு அன்றைக்கு வளையலிட்டு அந்த பெண்களுக்கு மோட்சம் தந்தார் சிவபெருமான ஆகப்பட்டவர். சரிதானா? நல்ல விஷயம். மிதிச்சு அருந்ததியை பார்க்கறதுன்றது சிறப்புக்குரிய விஷயம். இருந்தாலும் நாம் அடுத்த பகுதியில் இந்த பகுதியில் அடுத்த முறை சந்திக்கும் போது இன்னும் நிறைய விஷயங்களை பேசுவோம். இன்னும் நீங்கள் நல்லா பேசுவீங்க அப்படிங்கிற காரணத்தினால இதுதான் இதா அது வேம்பு இருக்குல்ல. ஆமா, இது யாருக்கு உகந்தது? அம்மனுக்கு உகந்தது. ஏன்? ஏன்னா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சொல்லி ஆதி பராசக்தி உகந்தது. இல்லை, அது புரியுது எனக்கு. ஆமா, அம்மனுக்கு தான் உகந்தது. அது ஏன் அம்மனுக்கு உகந்ததுன்னு காரணம் இருக்கும்ல. ஏன்னா நோய்களை தீர்க்கக்கூடிய தன்மை உடையது. வேம்புனா நோய் தீர்க்கிறது, கிருமி நாசி, அதை போட்டால் அம்மா வராது, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். இன்னைக்கு அம்மா பெற்றாலோ ஊருக்குள்ள ஒரு கூழு காய்ச்சினாலோ அதைத்தான் அம்மனுக்கு திருவிழா வச்சாலோ எந்த ஒரு நல்ல விஷயம்னாலும் அதை தான் வேப்பிலை தோரணம் தான் கட்டுறாங்க. ஏன் வாழை மரம் கட்டுறோம்? ஏன்னா அது ஒரு கிருமி நாசி நோய்களை விரட்டக்கூடிய தன்மை அதற்கு உண்டு. வாழை மரம் ஏன் கட்டுறோம்? வாழை மரம்னா சாதாரண மரம் கட்டக்கூடாது, அந்த ஈண்ட வாழை மரத்தை தான் கட்டுவாங்க. ஏன்னா அது முழுமை பெற்றது. எப்படி வீட்டில் ஒரு பெண்ணு குழந்தை பெற்கிறாளோ அது மாதிரி ஒரு பசு கண்ணு குட்டி போடுதோ அது மாதிரி இன்றைக்கு முறையான குடும்பங்களில் பாருங்க, அந்த வாழை ஈழும் போது அதற்கான மரியாதையை செஞ்சு வாழையடி வாழையாக வேண்டும். இன்னைக்கு இந்த குலசாமி கும்பிட்றோம்னா அது வாழையடி வாழையாக வளரணும் அப்படின்றதுக்காகத்தான் முழுமையாக அந்த ஈண்ட வாழைக்கண்டை வச்சு கட்டுறாங்க. இந்த இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஒரு மாவளை கட்டுறோம் கோவில்களில், வீட்டில் மாவளை கட்டுறோம். ஏன்? அறிவியல் படி மாவளை அந்த கிருமி நாசினி. அது மா இலை அப்படின்னா மகாலட்சுமிக்கு உரியது. மகாலட்சுமி மா இலையிலே வாசம் செய்வாள், அதனால மா இலை கட்டுறோம். மஞ்சள் அப்படின்னா அது கிருமி நாசினி. மஞ்சள்ன்றது தூய்மையானது, மங்களகரமானது, அதனால மஞ்சள். அப்ப இதுக்கெல்லாம் காரணம் இருக்குல்ல. இப்ப பசுவினுடைய சாணத்தை தெளிக்கிறான். பஞ்சகவியம்ன்றதுல பசுவினுடைய சாணத்திலிருந்து கோமியத்திலிருந்து எல்லாமே உடன் வரும். அதோட ஏன்னா அதிகாலையில் எழுந்திரிச்சு அந்த சாணத்தை தெளிச்சு அரிசி மாவால கோலம் போடுவாங்க. ஏன் அப்படின்னா அதுவும் கிருமி நாசி. நீங்க சொன்ன மாதிரி அந்த இரவு நேரங்களில் அந்த வீட்டு வாசல்ல விஷப்பூச்சிகள், பாம்பு, பூரை, அந்த தேள் அப்படி போயிருக்கும்.
அந்த வீட்டில் சின்ன குழந்தைகள் இருக்கும், அது பிஞ்சு பாதம், வயசான முதியவர்கள் இருப்பாங்க. ஏன்னா முதியவர்களுக்கு எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். அந்த குழந்தைகளுக்கு அந்த பிஞ்சு பாதம்னா விஷமே இருந்தாலும் பரவ ஆரம்பிக்கும். அப்போ சாணம் தெளித்து சூரியனுடைய கதிர்கள் அங்கே பட்டுச்சு அப்படின்னா அதில் விஷமே இருந்தாலும் முறிஞ்சு போகும். அது மட்டும் கிடையாது, எல்லா தெய்வங்களுமே பசுவினுடைய உடலிலே வாழுதுன்னு தான் நம்ம ஆன்மீகம் நம்புது. ஆமாம், நம்ம இந்து ஆன்மீகம் எல்லா சாமியுமே 39 தேவர்களும் 46 ரிஷிகளும் பசுவினுடைய கோமாதா என்று சொல்லி பசுவிற்குள் அடக்கம். இன்னைக்கு பாருங்க, நல்ல விவரம் தெரிஞ்ச பெரிய மனுஷங்க என்ன பண்ணுவாங்க, கோவில் ஆலயங்கள்ல பசுமாட்டை பார்க்கும்போது பசுவினுடைய பின்புறம் தொட்டு கும்பிடுவாங்க. ஏன்னா பின்புறம் யார் இருக்கா, மகாலட்சுமி அகப்பட்டு. அப்ப பசு என்பது குறிப்பா நம்ம ஆன்மீகத்துல எல்லா சாமியும் அதுல இருக்குன்னு நம்புறோம். அப்ப அதனுடைய அந்த சாணத்திலும் அந்த கோமியத்திலையும் அந்த தெய்வீக சக்தி இருக்கு அப்படின்றதையும் நம்ம நம்புறோம். அதனாலதான் அதை நம்ம தெய்வ காரியங்களுக்கும் வீட்டுக்கும் நீங்க சொன்ன மாதிரி அதே சாணத்தை எடுத்து இப்போ மாடு சாணம் போட்டு போயிருக்கு அப்படின்னா அதில் பூச்சி வைக்கும், புழு வைக்கும், வண்டுகள் கூட போகும். ஆனால் அதவே அப்படி ஒரு பிள்ளையார்னு பிடிச்சி வச்சு அதில் ஒரு அருகம்புல குத்தி வச்சு பாருங்க, எத்தனை ஆண்டு காலங்கள் ஆனாலும் அதில் பூச்சியும் வராது, புழுவும் வராது. பூச்சியும் புழுவும் சாணத்தில் வைக்காத ஊர் இருக்குங்க. கோயம்புத்தூர் பக்கத்தில் திருப்பேரூர் அப்படின்ற ஊரில் நான் ஏற்கனவே அதை பேசியிருக்கேன். அதில் நிறைய அந்த ஊரில் மட்டும் ஒரு 5 அதிசயமே இருக்குன்னு நான் பேசியிருக்கேன். நிறைய அதிசயங்கள்லாம் நிறைந்த ஊர் அந்த ஊர். ஆமாம், திருப்பேரூர் கோயம்புத்தூர்ல இருக்கு. ஆமாம், திருப்பேரூர் அப்படின்ற ஊர். ஏன்னா பேரு கிடைக்கும் இடம். இறந்தா அந்த ஊரில் இறந்தவங்களுக்கு சிவனே காதிலே நமசிவாய மந்திரத்தை சொல்வார். அந்த ஊரில் எலும்புகளை கொண்டு ஆற்றுல கொட்டிட்டாங்கன்னா அது வந்து கல்லா மாறிடுமா. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய புலி வந்து பிரவா புலியா. அங்க இருக்க பனைமரத்துக்கு வந்து வயசே கிடையாது. 5 அதிசயங்களை கொண்ட ஆலயம் அப்படிலாம் இருக்கு உலகத்துல. நிறைய வித்தியாசமான ஆலயம்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் கேட்கல, நல்ல விஷயம். நான் கேட்டது வேப்ப இலைய ஏன் கோவிலுக்கு பயன்படுத்துறோம். இப்ப இதுக்கு பூரா நீங்களும் சொல்லியிருக்கீங்க, உங்களோட சேர்ந்து நானும் அதிகப்படியாக விளக்கம் சொல்லியிருக்கேன். ஏன் வந்து வாழை மரம் பயன்படுத்துகிறோம், ஏன் மாயிலை பயன்படுத்துகிறோம், ஏன் மஞ்சள் பயன்படுத்துகிறோம் அப்படின்றதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கோம் 2 பேர். இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, ஆரம்பத்தில் இந்த வேம்பு அப்படின்றத ஏன் பயன்படுத்தணும்? வேம்பு எப்படி இவ்வளோ கசப்பாக இருக்கு? அவ்வளோ கசப்பான பொருளை சாமிக்கு எடுத்துக்கிறோமே. இன்றைக்கி பாவக்காயை வச்சு சாமி கும்பிடுவோமா? கும்பிட மாட்டோம். அகத்திகீரையை வச்சு சாமி கும்பிடுறோமா? கும்பிட மாட்டோம். ஆனால் கும்பிடுறாங்க. எங்க அறந்தாங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆவுடையார் கோயிலில் கும்பிடுறாங்க என்ற திருப்பதி. அதே மாதிரி திதி கொடுக்கக்கூடிய நாட்களில் ஆமாம், அகத்திகீரையை வச்சு படைப்பாங்க. முக்கியமான பொருளே அதில் அதுதான். அப்போ அப்படியெல்லாம் இருக்கு. ஆனால் இந்த கசப்பான பொருளை எல்லா இடத்துல ஏற்றுக்கிறோம்ல. அப்போ அம்பாளுக்கு இது ஏன் உரியதாக இருக்கிறது, பூலோகத்துக்கு எப்படி வந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. சரி, இப்போ காரணம் இல்லாமல் எந்த ஒரு காரியமே நடக்காது. பொதுவாக தண்ணிக்குள்ளே கல்லை போட்டால் என்ன பண்ணா உள்ளே போயிடும், முங்கி போயிடும். மிதக்குமா? மிதக்காது. மிதந்துச்சு எங்க ராமேஸ்வரத்தில். ஏன்னா அது பாலம் கட்டுறதுக்காக நலன் நீளம் நினைச்ச கூட 2 குழந்தைகள் எல்லாரும் முதல்ல கல்லை உள்ளே கொண்டு போட்டு பார்க்க அது உள்ளே போய்கிட்டே இருக்கு. பாலம் கட்டணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அப்போ தான் என்ன சொல்கிறாங்க, அந்த நலன் நீலனை கூப்பிடுங்க அப்படின்னாங்க. அவங்க 2 பேரும் தொட்டு கொடுத்தாங்க, அந்த கல்லெல்லாம் மிதந்து. ஏன் அப்படின்னா அவங்க சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது முனிவர்களுக்கு சொந்தமான துருச்சம் அந்த கமண்டெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சாங்க. அப்போ முனிவர்கள் கோவப்பட்டு இப்படி தண்ணிக்குள்ளே பிடிக்க போகிறீங்களா, இனிமேல் நீங்கள் தண்ணிக்குள்ளே எண்ணத்தை போட்டாலும் அதை மிதக்கும்டான்னு சாவத்தை கொடுத்தாங்க. அந்த சாவத்தை பயன்படுத்தி அவங்க கையால் கொடுக்கப்பட்டு கட்டப்பட்டதுன்னா கடலில் சேது என்ற கடலிலே பாலம்னாலும் சேதுன்றாங்க. இல்லை ஒரு விஷயம் சொல்லிடுறேன், சொல்லுங்க. நான் நிறைய பேரை சந்திச்சாலும் சில பேர் பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ நீங்கள் பேசும்போது நாங்கள் படித்தது அந்த மறந்துருந்தாலும் ஞாபகத்துக்கு வருது. உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ உங்களெல்லாம் சந்திக்கணும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு மனசுக்கு ஆறுதலாகவும் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் ஒரு விஷயத்தை நம்ம மறந்துட்டாலும் அது என்ன சுடர் விளக்கானாலும் தூண்டுகோல் ஒன்று வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நீங்கள் அதை சொல்ல நீங்களும் படிச்சிருக்கீங்க, நானும் படிக்கிற அந்த விஷயங்கள் அது திரும்ப வருது. எப்பயோ படித்தது இப்போ இந்த நேரத்தில் வருது அப்படின்னா அதற்கு ஒரு காரணம். நீங்கள் உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா மரத்தை வாச்சிட்டு மனிதனிடம் பேசிப்பார் அப்படின்னு இருக்காங்க. பேசி பார்த்தா தான் எதுவுமே. அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தோம்னா மரமும் மோதுனா மரம் ஒன்று என்ன ஆகும்? அரமும் மோதுனா கிண்ணறமாகும். மலையும் தீப்பறி பறக்கும். மலையும் மண்ணாங்கட்டி போதுனா என்னாகும்? தூசி பறக்கும். அது மாதிரி தேங்காயும் கல்லும் மோதுனா என்னாகும்? எது உடையுது? தேங்காய் தானே உடைஞ்சு. அது மாதிரி நீங்கள் அடைந்தக்கூடிய பருவம் மங்கை பருவம், அழகுள்ள பருவம். உங்களுடைய பருவத்துக்கும் உருவத்துக்கும் தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கேன். மாப்பிள்ளை பேரை சொல்றேன். இதுக்கு தான் இப்போ பாராட்டுனீங்களோ ஒரு வேலை? ஆமாம். இல்லை, இந்த அம்மா அப்படி பேசணும்னா தான் மாப்பிள்ளைக்கு ஒத்துக்கிறோம்ன்றக்கா சொல்லியிருப்பீங்களோ? இருக்கு, அப்படியே கூட வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, சரியா சொன்னா. ஏன்னா ஒரு பெண்ணு விருப்பம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா?
நீங்கள் நான் சொல்லி நீங்கள் வாட்டி கோவப்பட்டுறலாம் அப்படிலாம் வந்துடக்கூடாதுங்கிறக்காக முன்னெச்சரிக்கையாக சொல்கிறது. பேரு சொல்கிறேன் கேளுங்க. சொல்லுங்க. நான் பார்த்த மாப்பிள்ளதான் யாரம்மா, இது நான் இடமே போட்டும் தெய்வம் தானம்மா. நான் பார்த்த மாப்பிள்ளை தானம்மா, இதை நான் நிலவும் போட்டிருந்தேம்மா. கல்யாணம் செய்ய போறான் பாரமா, புதுக்கிழமை பேரு கண்ட சாமி தானம்மா. பழனியிலே ஆலமுரு வேணம்மா, திருச்செந்தூரிலே சுப்பிரமணியனம்மா. சாமி நம்ம சாமி, அவன் பேரு கந்த சாமி. சாமி கந்தசாமி, அது தேவை இந்த சாமி. வேல்முருகனுக்கு ரோகரா, கந்த வேல்முருகனுக்கு ரோகரா, கந்த வேல்முருகனுக்கு ரோகரா, அரோகரா ரோகரா, அரோகரா ரோகரா. அரோகரா. இப்படி இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழுக்கும் தனிப்பெரும் கடவுள் உயிரெழுத்து மெய்யெழுத்து ஆயுத எழுத்து என்று சொல்லக்கூடிய எழுத்துக்களுக்கெல்லாம் தனிப்பெரும் தலைவன் கந்தன் கடம்பன் கதிர்வலன் சரவணன் சண்முகன் ஓராறுமுகன் ஈராறுகரன் செட்டி அருண்மைந்தன் வேந்தன் விஷாகன் காங்கேயன் கார்த்திகேயன் தகப்பன் சுவாமி அவரிடம் முகத்தை காமி அன்னை சிவகாமி உனக்கு மாமி அந்த கந்தசாமி கரம் பிடித்தால் மகிழும் அம்மா இந்த பூமி. மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கேன். என்னன்னா பூலோகத்துல எனக்கு ஏத்த மாதிரி எங்க ஊர் முருகன் அவர்தாம்மா உனக்கேத்த மாப்பிள்ள. அவர் எம்பிட்டு பெரிய ஆளு, அவரை போய் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு சும்மா கட்டிக்கமா, சும்மா கட்டிக்கமா அப்புறம் என்னமா வேற என்னமா அலப்பகலும் இந்த அவசையிலே உடைத்து அல்ல மகளே வேதாளத்தை எடுத்து அவன் நீங்க சொல்லத்தை கிரும் பஞ்சத்தை கொடுத்து சொல்லும் எல்லாத்தை கேளப்பா. என்னத்தை கேட்க போங்க. நான் கூட மாப்பிள்ளை என்னோன்னு சரி நம்மளும் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைச்சேன். ஒரு இதுல ஏன் அவனிடம் என்ன குறை இருக்கிறது? என்ன குறை? அழகில்லையா அறிவில்லையா அன்பில்லையா என்ன குறை இருக்கு? எல்லாமே குறைங்க. என்ன குறை? இப்ப அவர் எங்க இருக்காரு? அவர் பழனி மலையில் இருக்காரு. அப்ப வேற மலையில எல்லாம் இல்லையா? ஆமா, அறுபடை வீடுகள். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் இல்லையா? ம். அப்ப திருச்செந்தூர்ல இருக்காருல்ல, இருக்காரு. திருச்செந்தூருக்கு எதுக்கு போனாரு? சூரபதுமனை அழிப்பதற்காக. பழனிக்கு எதுக்கு கோச்சிட்டு போனாரு? அவரு நான் கொடுத்த பழம் கிடைக்கல அப்படிங்கிற காரணத்துக்காக. சாமி மலைக்கு எதுக்கு போனாரு? தந்தைக்கு மந்திரத்தை உபதேசம் பண்றதுக்காக. பழமுதிர் சோலைக்கு எதுக்காக போனாரு? அதை ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்காக. ஏன்னா அவைங்க வந்து சுட்ட பழம் சுட்ட பழம் வேணும் சுடாத பழம் வேணுமான்னு கொடுக்கறதுக்காக. அதே மாதிரி திருச்செந்தூருக்கு ஏன் போனாரு நீங்க? சூரபதுமனை அழிப்பதற்காக. திருப்பரங்குன்றத்துல தேவையானே மனமுடிப்பதற்காக கல்யாணம் பண்ணிட்டார். ம். இப்ப இதான் இருக்கா படை வீடு? இருக்கு. என்னது படைவீடுகள்? இதான் இருக்கா? ஒன்று இருக்கு. எங்க திருத்தணிகை. திருத்தணியில என்ன பண்ணாரு? அவர் சூரபதுமனை அழிச்சிட்டு கோபம் தணிவதற்காக அங்க போய் தணிகை மலை நின்றார். ஓஹோ, தணிகை கோபம் தணிந்த இடம் தணிகை மலை. தணிகை மலை. இன்னைக்கு பார்த்தா எல்லா ஆலயங்கள்லயுமே முருகனுக்கு சூரசம்காரம் திருவிழா நடக்கும். ஆனா சூரசம்கார திருவிழா நடக்காத கோயில் எது அப்படின்னா திருத்தணிகை தானா. ஏன் அப்படின்னா அங்க கோபத்தை தணித்து அவர் அமர்ந்திருப்பதாலே அங்க சூரசம்காரம் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அங்கதான் இந்த துவார பாலகர் கூட ரெண்டு பேரும் அதிசயமாக இருக்கிறார்கள். சரி, இப்ப இந்த சூரபதுமனுடைய நகரம் எது? வீர மகேந்திரபுரம். அப்ப முருகன் இருந்த நகரம் எது? அதான் திருச்செந்தூர். அதுக்கு வேற அதுக்கு வேற பேர் இருக்கு. அதை தான் கேட்கிறேன். ஏமகூடம் என்று பெயர். ஓ, சூரபதுமன் இருந்த இடம் வந்து வீர மகேந்திரபுரம். இந்த முருகப்பெருமான் போய் அமர்ந்த இடம் ஏமகூடம் என்று பெயர். சரி, இப்ப அர்ஜுனனுக்கு சாரதி யாரு? என்னுடைய பாட்டன் நாராயண கிருஷ்ணன். கர்ணனுக்கு சாரதி யாரு? அவன் சல்லியனாகப்பட்டவன் தான். சல்லியன்னா யாரு? இவரு மாத்திரையனுடைய சகோதரன். பாண்டவர்கள் இளையவர்களிலே தாய்மாமன். தாய்மாமன். அவர் போய் கர்ணனுக்கு வந்து அங்க தேரோட்டியா இருந்தார். அதே மாதிரி முருகனுக்கு சாரதி யாருங்க? முருகனுக்கு சாரதியா இருந்தார் வாயு பகவான். ஓ, ஏன்? ஏன்னா வேகமா போகணும் இல்லையா? ஏன்னா அசுரர்களோட சண்டை போடும்போது வேகமா வேகம் இருக்க வேண்டும் அல்லவா? ஆமா, அவர் தான் சாரதியா இருந்தாரு. அதனால அவர் வந்து சாரதியா இருந்தார். வாயு பகவான். முருகனை போய் கும்பிடுறோம். எங்க கும்பிடுறோம்? எல்லா கோயிலுமே எல்லா ஆலயங்களும் முருகன் இருக்கிறார். ஐயப்பனை போய் கும்பிடுறோம்ல. ஆமா. இப்போ பழனிக்கு பார்த்தீங்கன்னா கேரளாக்காரங்க தானே அதிகமாக வர்றாங்க. கேரளாவில் சபரிமலையில் இருக்க முருகனை போய் யார் அதிகமாக கும்பிட்றா? நம்ம இங்கே உள்ளவங்க தமிழ்நாட்டில் இருந்தால் போகிறாங்க. ஏன்னு தெரியுமா உங்களுக்கு? அது காரணம் என்ன காரணம்? ஏன் காரணம்னு உங்கள்ட்ட இப்போ நீங்கள் தானே அந்த குடும்பத்தில் எனக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கீங்க. சரி, என்னைய தானே பொண்ணா பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஆமாம். அப்போ அந்த குடும்பத்தில் ஒருத்தர் தானே அவரு. இருக்கட்டும். இப்போ இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்க அதிகமாக சபரிமலைக்கு போகிறோம்ல, ஐயப்பன் மேலே ரொம்ப பிரியமாக வச்சுருக்கவங்களே நம்ம எத்தனையோ ஊர்ல இருந்து வர்றாங்க. பிரிய வச்சுருக்காங்க. இப்போ நிறையா வர்றாங்க. ஆமாம், எல்லா மாநிலங்கள்லேருந்து வர்றாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்களுக்கு ஐயப்பனுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. ஆனால் இந்த குடும்பத்துக்கு எனக்கும் தொடர்பு வேணாம். ஏன்? எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? விருப்பம் பிடிச்சிருந்தா வேம்பு கூட கரும்பாகும். அட இஷ்டம்னா கட்டிக்குங்க, இல்லைன்னா ஒட்டிக்குங்க. ஒட்டிக்கிறதுன்னு என்ன?
என்ன அது வித்தியாசமா இருக்கு? என்ன சாமி ஒரு மாதிரியா பேசுறாரு? அட ஒட்டிக்கோ கட்டிக்கங்க. ஒட்டிக்க கட்டிக்கவா? ஆ. என்ன அப்படி ஒரு சொல்றாரு? பாட்டு இருக்கு, அது சொல்லக்கூடாது. சரி, அப்படியா? சரி ஒரு இருக்கட்டும். மாதிரி அதனால எனக்கு பிடிக்கல. நான் நினைக்கிறேன் இவர் சொல்றத பார்த்தா கூட்டி பப்பளே குட்டி அந்த முருகனுக்கு என்ன வழி? கூட்டி குட்டி 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 கூட்டி கொடுப்பது கொத்திரத்தின் முறையோ குட்டி கொண்டு போறீங்க கோத்திரத்தை புரியும். கூட்டி கொடுப்பது கொத்திரத்தின் முறையோ ஓ நம்ம சொல்ல வந்து நம்ம யாரை பார்த்து கூட்டிக் கொண்டு கூறிவிட்டாய்? நாலரை மதி ஆபத்தமிழ் பேசிவிட்டாய். அறிவலாருக்கு அறிவையும் அன்பலாருக்கு அன்பையும் பண்பலாருக்கு பண்பையும் இப்படி எல்லாருக்குமே கூட்டிக் கொடுப்பது வேலை. அதனால சூரிய ஸ்தமனத்திற்கு உன்னை அந்த முருகனுக்கு கிடமிருந்து காட்டாவிட்டால் நான் நாரதமல்ல, இந்த பார்வனத்துக்குரிய முடிச்சு பருவம் முடிச்சுமல்ல. இது சத்தியம், இது சத்தியம். நான் சென்று வருகிறேன். நாராயண நாராயண வாங்க சாமி. குடிக்க சும்மா ஓடுக்கிட்டு வம்பு பண்ணிக்கிட்டு வேணாம்னா அது என்ன இது என்ன? அவர் யாரு சாமி? இல்ல அவர் பார்த்துட்டு வந்த மாப்பிள்ளை யாரு? முருகா. அவர் பேர் என்ன? முருகன் பேர் என்னங்க? இந்த முருகன் பேரு? இந்த முருகன் பேரா செல்வ கணபதி. கணபதியா? அப்படியா? ரொம்ப நாள் ஆச்சு அவனை சந்திச்சு. அப்படியா? நான் சந்திச்சதெல்லாம் நான் இன்னைக்கு தான் சந்திக்கிறேன். சரி, சரின்னா இதுக்கு வேணாம் சொல்ல விருப்பம் இல்லை. சரின்னா என்ன பாப்பம்ன்றீங்களா? ஐயோ நான் சொல்லல, பாவம் சின்ன பையன். இல்லை நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க? சரி அப்படின்னா என்னது? இல்லைங்க, ஏங்க வர சொல்லுங்க உங்கள் முருகனை பார்ப்போம். முருகா. ஐயோப்பா நான் சரின்னு தானே சொன்னேன். முருகா, உங்களையே நம்பியிருக்கேன். நீங்கள் தான் காப்பாற்றணும். என்ன ஓகே, தேங்க்யூ. ஹெல்ப் உதவி தான் வேணும். லைக் எம்எல்ஏ சரவண பவாய நமக